எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கிங்ஸ் அகாடமி. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியின் அது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய பேர் இதையும் கேட்டிருந்தீங்க எங்க இருக்கு அப்படின்றது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம அகாடமில குரூப் 2 கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது போக எஸ்ஐ கிளாஸும் சேர்ந்துதான் நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ம அகாடமி எப்பவுமே நிறைய பேர் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது போக இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து குரூப் 4க்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சார் நான் இப்போ பேசிக்கே படிக்க ஆரம்பிக்கிறேன், அதுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்னோட டிகிரி கிடையாது, எனக்கு நான் ஐடிஐ பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், அதுக்கு எப்போ கிளாஸ் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால நிறைய பேர் மாணவர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க நாளையே ஆரம்பிக்கலாம், பக்ரீத்தை முன்னிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இதோட கிளாஸ் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 4. சரிங்களா? 4:30 மணிக்கு நம்ம குரூப் 2 எஸ்ஐ கிளாஸ் ஆரம்பிச்சிடும். 3 to 4 மணிக்கு நம்ம குரூப் 4க்கான பேசிக் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப பேசிக்காவே தான் நடத்துவாங்க. சும்மா ஒரு இப்போதான் நான் படிக்கவே வரேன், எனக்கு ஆனாவனாவே தெரியாது அப்படின்ற மக்களுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் பார்த்தோம்னா நீங்கள் குரூப் 2 கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 4 கிளாஸில் நம்ம முக்கியமாக என்ன நடத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குரூப் 2 கிளாஸில் வந்து நம்மளுக்கு கிராமர் ஒன்லி. என்ன ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட், அதனால கிராமர் மட்டும் நடத்துவாங்க. சரிங்களா? இதில் அப்படி கிடையாது. செய்யுள் பகுதி, உரைநடை, இது எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து அதை நடத்தி அப்படியே டெஸ்ட் வச்சு கொண்டு போயிட்டே இருப்போம். டெஸ்ட் வைக்கிறலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே. என்ன டெஸ்ட்ல மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால பயத்திலே படிக்கணும். சரிங்களா? மை லைஃப் மை ரூல்னு போட்டால் மட்டும் பத்தாது. மை லைஃப் வந்து யாராவது ரூல் பண்ணால் நம்ம பெரிய லெவலுக்கு போயிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரிங்களா? வந்தோம், படித்தோம், வெற்றி பெறணும் அப்படின்ற இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிங்ஸ் அகாடமி. சும்மா வந்துட்டு ஓபி அடிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப ஃப்ரீயாக நடத்துறதுல ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நடத்த ஒரு அகாடமி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிங்ஸ் அகாடமி அப்படின்றத பெருமையோட சொல்லிக்கிறலாம். ஏன்னா ஃப்ரீயாக நடத்துகிற இன்ஸ்டியூட்ல நிறைய ரிசல்ட் கொடுக்குறதும் நம்ம அகாடமி தான். சரிங்களா? போலீஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேர் ஒருத்தங்க எடுத்தாங்க, ஸ்டேட் செகண்ட் 2 பேர் எடுத்தாங்க. அந்த மாதிரி சரிங்களா? குரூப் 4ல ஸ்டேட் 36 ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க. ஃப்ரீயாக நடத்துகிற அகாடமி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக இருக்காதோ, நம்ம வந்து போற தப்பா இருக்குமோ, ஏன்னா காசு கட்டி படிச்சாதான் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் வேற என்னென்ன கிளாஸ்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பேங்கிங் மெயின்ஸ் கிளாஸ் நடக்குது. சரிங்களா? அது நம்ம அபிஷ் சார் வந்து சூப்பராக நடத்திட்டு இருக்காரு. அது போக ரயில்வே கிளாஸ் நடக்குது. சரிங்களா? ரயில்வேல வந்து இப்போ ஆனுவல் பிளான் போட்டுட்டு வருஷம் உங்களுக்கு வந்து கால்வர் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல. அதனால இனிமே ரயில்வே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே எஸ்எஸ்சி கிளாஸ் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அது யார் நடத்துறா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சார் கிங்ஸ் அகாடமியோட டைரக்டர் பேச்சும் சார் தான் நடத்திட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க சார்ட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. எதனாலும் நீங்க கமெண்ட்ல கேட்டுக்கிறீங்க, எந்த சந்தேகம் இருந்தாலும். தேங்க்யூ ஸோ மச்.